அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் சில நாட்களில் ரஜபு மாதம் நிறைவடைந்து அடுத்த மாதம் ஷாபான் ஆரம்பமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஷாபான் மாதத்தின் சிறப்புகள் மற்றும் ஆற்ற வேண்டிய அமல்கள் மற்றும் அதனுடைய நன்மைகளை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை ஷேர் பண்ணிட்டோம்னா நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அமல் செய்ய ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிறப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆற்ற வேண்டிய அமல்களை விரிவாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், ரஜபு மாதம் அல்லாஹுடைய மாதம், ஷாபான் மாதம் என்னுடைய மாதம், ரமலான் மாதம் என் சமுதாயத்தின் மாதம் என்று கூறியுள்ளார்கள். எனவே ஷாபான் மாதம் யாருடைய மாதம்? ஆமாம், நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாதம்தான். ஷாபான் மாதம் இஸ்லாமிய ஆண்டின் 8வது மாதம். ஷாபான் என்ற வார்த்தைக்கு பரவுதல் என்று பொருளுண்டு. ஒரு கிளையில் இருந்து மற்றொரு கிளைக்கு படர்வதற்கு ஷாபான் என்று சொல்லப்படும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இம்மாதத்தின் நோபாளிகளின் நன்மை படர்ந்து பெருகிக் கொண்டே செல்லும். இம்மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த ரஜபு மாதத்தை போலவே பரக்கத் வேண்டி ரமலானை அடையவும் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அன்னை ஐஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலான் அல்லாத மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தை போல் அதிகமாக நோன்பு நோற்றதை நான் பார்க்கவில்லை. அது மட்டுமின்றி இந்த மாதத்தில் தான் ஒரு வருடமாக செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ்விடம் சொல்லப்படுகிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மாதத்தில் நோன்பு நோற்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது, நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்களை அல்லாஹுவின் பக்கம் உயர்த்தப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என்று சொன்னார். ஷாபான் மாதத்தின் முதல் நாள் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 ஷஹீதுடைய நற்கூலி கொடுக்கப்படுகிறது. 1000 ஆண்டுகள் செய்த அமல்களின் நன்மை எழுதப்படுகின்றன. நோன்பு திறக்கும் சமயம் நபிமார்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கப்படுகின்றன. பூமியில் முளைத்து கிடைக்கும் மரம், செடி, கொடி போன்ற தாவர வகைகள் எண்ணிக்கையை விட அதிக பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன. அத்துடன் மறுமையில் ஹூரியன்கள் அவர்களுக்கு மனம் முடித்து கொடுக்கப்படுகிறது என்றும், ஷாபான் மாதம் என்னுடைய மாதமாக இருக்கிறது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். ஏனைய எல்லா நபிமார்களையும் விட என்னுடைய சிறப்பு எவ்வாறு உயர்ந்ததாக உள்ளதோ அவ்வாறு ஏனைய எல்லா மாதங்களையும் விட ஷாபான் மாதம் சிறப்புக்குரியதாக உள்ளது. இம்மாதத்தில் அல்லாஹு தாலா அடியார்களுடைய பிழைகளை மன்னிக்கின்றான். அடியார்களின் அமல்களை அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றியுள்ளார்கள். எனவே ஷாபானுடைய பிறையை ரமலான் மாதத்தின் துவக்கத்திற்கு கணக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற திர்மதி என்னும் நூலில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வருட ரமலான் வருவதற்கு முன்னால் சென்ற வருடத்தில் விடுபட்ட நோன்பை ஷாபான் மாதத்தில் கலா செய்து கொள்ளலாம். விடுபட்ட நோன்பு இல்லை என்ற நிலையில் இருந்தால் நஃபில் நோன்பை வைத்துக் கொள்ளலாம். எனவே எந்த ஒரு பாவமும் இல்லாத நிலையில் புனித ரமலானை அடைய நம்ம அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்பதை தவிர வேறு என்ன அமல்கள் செய்ய வேண்டும்? ஷாபான் மாதம் முதல் இரவில் 6 சலாமை கொண்டு 12 ரக்காயத்தை நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் குல்வல்லாஹ் 15 தடவை ஓத வேண்டும். இந்த தொழுகைக்கு 1000 ஷஹீதுடைய நன்மைகள் எழுதப்படுகின்றன. முதல் நாள் நோன்பு நோர்க்கும் ஷகர் நேரத்தில் 2 ரக்காயத்தை நஃபில் தொழுக வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் குல்வல்லாஹ் சூரா 100 தடவை ஓத வேண்டும். இத்தொழுகைக்கு 200 ஆண்டுகள் அமல் செய்த நன்மை உண்டு. ஷாபான் மாதத்தில் ஒவ்வொரு ஜும்மாவிலும் 1 சலாமை கொண்டு 4 ரக்காயத்தை நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் குல்வல்லாஹு சூரா 1 தடவை ஓத வேண்டும். இத்தொழுகைக்கு ஹஜ்ஜுடைய நன்மை உண்டு. ஷாபான் மாதத்தில் கடைசி ஜும்மா அன்று மகரிப் தொழுகைக்கு பின்னர் 2 ரக்காயத்தை நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் ஆயத்துல் குர்சி 1 தடவையும், குல்லியா ஐகுல் காஃபினுன் 1 தடவையும், குல்வல்லாஹ் 10 தடவையும் ஓத வேண்டும். தொழுகையை தொழுபவர் மறு ஷாபானுக்குள் இறந்துவிட்டால் ஷஹீதுகளின் கூட்டத்தில் எழுப்பப்படுவார். ஷாபான் மாதத்தில் கடைசி இரவில் 2 ரக்காயத்தை நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் குல்வல்லாஹ் சூரா 100 தடவை ஓத வேண்டும். தொழுது விட்டு கேட்கப்படும் துவாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அங்கீகரிக்கப்படுகின்றன. இந்த ஷாபான் மாதத்தை அலட்சியப்படுத்தாமல் பொக்கிஷமாக நினைத்து இந்த மாதத்தின் அதிகமாக நோன்பு நோற்கவும் இவை அனைத்து
அனைத்து அமல்களையும் செய்யவும் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் வலிமையையும் சுகத்தையும் அல்லாஹு தாலா வாரி வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த செய்த அமல்கள் அனைத்திற்கும் நன்மை அடைய அல்லாஹு தாலா நம்மளுக்கு கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் சொல்லிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.